இன்னைக்கு கடவுள் மொழி கொடுத்துருக்க வசனம் ஓசியா 6:1-2. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவன் நம்மளை அடிக்கிறதும் தண்டிக்கிறதும் நம்ம திருந்தி அவரோட சேரணும் தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, தேவன் அடி கொடுத்தது மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம் செஞ்ச தப்புகளை மறந்துட்டு அவர் மேலே கோவப்படுறோம், அவர்கிட்ட கோச்சிட்டு போக மாட்டேங்கிறோம், அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம். அப்படியே நம்ம நம்மளுடைய தவறுகளை ஒத்துக்கிட்டு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் உடனே தேவன் மன்னிக்கணும்னு எதிர்பார்க்குறது சரிதான். ஆனால் அதுக்கு காத்திருக்காமல் அவசரப்படுறோம். இதுதான் தப்பு. இந்த வசனத்தில் 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே எழுப்புவார்னு சொல்கிறாங்க. அப்போது தேவன் உண்மையிலேயே நம்ம மனதார மன்னிப்பு கேட்குறோமா, தேவனுடைய இரக்கத்துக்கு காத்திருக்கோமான்னு பார்க்குறதுக்காக தேவன் நம்மளை உடனே மன்னிக்கிறது இல்லை. தேவன் மேலே எந்த குறையும் இல்லை, தப்பும் இல்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால தான் அவர் கொடுக்குற உண்மையான மன்னிப்பை ஏற்றுக்கிறதுக்கு மனுஷர்களுக்கு தகுதி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அப்போ நம்ம எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கும் நாம் தகுதி உள்ளவங்களா, அதாவது தேவனுக்கு பிடித்தவங்களா நாம் திருந்தணும், வாழணும். ஆமேன்.